தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி அது? நான் படிக்கக்கூடிய கல்லூரி அரசு கலைக்கல்லூரி. ஏன்னா நான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு ஆளுங்கிறனால, என் வீட்டு குடும்ப சூழ்நிலை பொருளாதாரத்தை பின்தங்கிய ஆட்கள்ங்கிறனால நான் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக வந்து தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குல்ல அடிக்கடி தொலைக்காட்சிகளில். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளி இருக்கும்போது மாணவர்கள் எதுக்கு தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்களையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கறதா நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் ஒரு பையன் கூட இறந்துருக்கான், 9ஆம் வகுப்பு மாணவன் வந்து. அந்த கல்வி கட்டணம் வந்து கட்ட வசதி இல்லாமல் போய் தனியார் பள்ளியில் சேர்ந்து அந்த கல்வி நிறுவனம் கொடுத்த டார்ச்சரால் வந்து தற்கொலை பண்ணியிருக்கான். தொடர்ச்சியாக இதுமாரி மரணங்கள் ஏற்பட்டுகிட்டே வருதுல்ல. இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? மாணவனா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? தமிழக அரசாங்கம் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளையும் அரசு பள்ளிகளையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்துட்டு தனியாக வகுப்புங்கிறது நடத்தணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் டெக்னாலஜிகள் வளரக்கூடிய காலகட்டங்களில் டெக்னாலஜி வளரும் போது பெற்றோர்களுக்கு வந்துட்டு அரசு பள்ளிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி தெரியுதுன்னா, அரசு பள்ளியா, இங்கே ஸ்பெஷாலிட்டி இருக்காது, இங்கே வசதிகள் இருக்காது, நம்ம பிள்ளைங்க படிக்குமா, அப்படி அந்த நோக்கத்தில் தனியார் பள்ளிகளுக்கு செல்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூட நடத்தக்கூடிய நிறுவனங்கள் படிப்பும் பார்த்தோம்னா முக்கால்வாசி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் வந்து தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், தனியார் மெடிக்கல் காலேஜ்லேருந்து லா காலேஜ்லேருந்து எல்லாமே அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு நிறைய கேம்பஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ சாதாரண ஒரு எல்கேஜிக்கு நம்ம இருக்கக்கூடிய இப்போ ஒரு டெல்டா பகுதி, விவசாயம் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் வந்துட்டு பொருளாதாரம் பின்தங்கிய மாவட்டம் ஒன்று. இன்னொன்று, அரசியலாக பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்படி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் ஏன் தனியார் பள்ளியை விரும்பி போகிறாங்கன்னா, அங்கே வந்து கட்டணத்தை அடுத்து இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் நல்லாயிருக்கும், படிப்புகள் நல்லாயிருக்கும், கரெக்டாக கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக இது பண்ணுவாங்க. அந்த நோக்கத்தினால இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்துட்டு தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேது. சாதாரண ஒரு பள்ளி மாணவன், சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவனுக்கு 25,000 30,000 ஃபீஸ் வாங்குறான். எல்கேஜி தானே படிக்கிறான். அரசு பள்ளிக்கு போனாலுமே ஏபிசிடி தான் சொல்லித்தரான், பிரைவேட்டுக்கு போனாலுமே ஏபிசிடி தான் சொல்லித்தரான். அப்போ இங்கே உள்ள வசதி அங்கே தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இப்போ ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, இதுக்கு முந்தைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை தமிழக அரசாங்கம் அதை செய்யணும். அதுக்கு வந்துட்டு வருஷம் பிப்ரவரி மாதங்களில் வந்துட்டு பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டை ஒட்டி அரசு பள்ளிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குனாங்கன்னா இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெற்றோர்களுக்கு அரசு மேலே ஒரு நம்பிக்கை வரும், தன் பிள்ளைங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். மானிட அறிவுல வந்து முக்கியமானது வந்து கல்வி. ஒரு அரசு வந்து மக்களுக்கு வந்து தன் நாட்டு மக்களுக்கு, குடிகளுக்கு வந்து கல்வியை வந்து தரமாக சரியாக கொடுக்கணும். அதை வந்து அரசாங்கம் கையில் வச்சுக்காம தனியார் துறைக்கு ஏன் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அது முதல் காரணம். அரசு பள்ளியை பொறுத்தவரையிலையும் தமிழக அரசாங்கம் வந்து அரசு பள்ளியை பாதுகாப்போம், இல்லம் தேடி கல்வி, பல திட்டங்களை கொண்டு வராங்க. திட்டங்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இருக்கக்கூடிய சிறிய ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 5 வயசு பையன் இப்போ இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பிறகு பையனை வீட்டுக்கு தேடி போய் பாடம் சொல்லி தராங்க. அந்த பையனுக்கு அப்போ அவனோட அறிவு உங்களுக்கு எங்கே போகுது? வீட்டுக்கே வந்து சொல்லி தராங்க. நம்ம ஏன் பள்ளிக்கு போகணும் நம்ம அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். ஆதி காலங்களில் என்ன நடந்ததோ அதே தான் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய தற்கொலைங்கிறது நடக்காது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரையிலையும் ஆசிரியர்கள் அவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறங்கிறனால மாணவர்கள் வந்துட்டு எப்படி வழி நடத்தணுமோ அது நோக்கத்தில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதிகமாக தற்கொலை மரணங்கள்ங்கிறது தனியார் கல்லூரிகளையும் தனியார் பள்ளிகளும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதி மரணம், இப்போ ரீசனாக நாமக்கல்ல ஒரு பள்ளி மாணவர் இறந்திருக்காரு. இதே இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் சங்கரா மெட்ரிக் ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ஒரு பையன் ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அது அப்படியே தனியார் அது காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணாலுமே தனியார் பள்ளி நடத்தக்கூடிய தாளாளர்கள், முதல்வர்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சந்தித்து அவங்களுக்கு எப்படி நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட்டை எப்படி நம்ம இதுவாக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் தனியார் பள்ளி நிறுவனங்கள் எல்லாருமே அந்த பணத்து திமிரில் எல்லாமே ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இருக்காங்களே, ஆனால் அவர்கள் அவங்க பணிபுரிகிற அந்த கல்லூரிகள்லையோ பள்ளிகள், அரசு பள்ளிகள்லையோ அவங்களுடைய பிள்ளைகளை சேர்க்காம தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்களே. இப்போ அவங்களே நினைக்கிறாங்களா அரசு பள்ளி தரமாக இருக்கான்னு? அவங்களே விரும்புகிறாங்க நினைக்கிறாங்களா? அரசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஆசிரியராக இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு ஆளாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சில ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறது, நான் தான் இருக்கிறது அரசு பள்ளியில் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப தான் பிள்ளைய அரசு பள்ளியில் சேர்க்கணும்.
அப்படிங்கிறது அவங்களுக்கே வரணும். இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவங்க உத்தரவு பிறப்பிக்கணும். நிறைய சட்டங்களை கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அனைவருமே அரசு பள்ளியில் தான் தம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அரசு கலை கல்லூரியில் தான் பசங்களை எல்லாரையும் படிக்க வைக்கணுங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அரசு பள்ளியும் பாதுகாக்கப்படும், அரசு கலை கல்லூரிகளும் பாதுகாக்கப்படும். விஸ்காம் படிக்கிறேன். அரசு கல்லூரியா தனியார் கல்லூரியா? அரசு கல்லூரி தான். சமீபத்தில் ஒரு கரண்ட் நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு தனியார் பள்ளியில் வந்து மாணவன் வந்து கல்வி கட்டணம் கட்ட வசதி இல்லாமல் வந்து அந்த கல்வி நிறுவனம் கொடுத்த டார்ச்சரை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து சகோதரி ஸ்ரீமதி இதேமாரி இறந்துருக்காங்க. தனியார் பள்ளியில் தொடர்ச்சியாக இதேமாரி மரணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளிகள் தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தனியார் பள்ளியை நோக்கி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கறதா நினைக்கிறீங்க? அரசு பள்ளி வந்து தரமா இல்லாதனால தான் வந்து தனியார் பள்ளிக்கு போறாங்க. இதே வந்து அரசு பள்ளி வந்து தரமா இருந்துச்சுன்னா தனியார் பள்ளிக்கு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆசிரியர் வந்து தனியார் பள்ளியில எப்படி நடத்துறாங்களோ கல்வி, அதே மாதிரி அரசு பள்ளியில் நடத்தினா யாருமே வந்து தனியார் கல்விக்கு போக மாட்டாங்க. அரசு பள்ளி வந்து தரமாக கொடுக்கல, ஏன்னா கல்வியும் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு பாடமும் நடத்தலை. இதே தனியார் கல்வியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வந்து தரமாக நடத்துகிறனால தான் அவங்க வந்து தனியார் பள்ளிக்கு போகிறாங்க. தனியார் பள்ளியில் கொடுக்குற வந்து தரமான கல்வியை வந்து அரசு கல்வியிலையும் கொடுத்தா பயனாகவும் இருக்கும். அதனால் வந்து அரசு கல்லூரியிலே எல்லோரும் வந்து படிப்பாங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதேமாரி மரணங்களை வந்து தடுக்கலாம். இதான் என்னோட கோரிக்கையும். சரி, தேங்க்யூண்ணா. சகோதரர் வணக்கம். இப்போ என்ன படிக்கிறீங்க? அரசு கல்லூரியில் படிக்கிறீங்களா தனியார் கல்லூரியில் படிக்கிறீங்களா? நான் வந்துட்டு அரசு கல்லூரியில் தான் படிச்சிருக்கேன். திருவாரூர் திருவிகா காலேஜ் தான். இப்போ வந்துட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளியில் வந்து ஒரு மாணவன் வந்து கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்கான். இதுக்கு யார் காரணம்? ஏன் தொடர்ச்சியாக இதுமாதிரி தனியார் பள்ளிகள் இதுமாரி மரணங்கள் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மட்டும் தகவல் சமீபத்தில் கூட நிறையாவே நடந்துகிட்டு இருக்கு. எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள், காலேஜ் படிக்கிறவங்க கட்டணம் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது உண்மையான ஒரு விஷயந்தான். இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தனியார் பள்ளினா தான் அங்கே வந்துட்டு கல்வி வந்துட்டு தரமாக இருக்கும், அவங்க சரியாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் தான் நம்ம இருக்கோம். அரசு பள்ளியில் அந்தளவு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஒரு பிம்பத்துலேயும் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழுங்கிற வச்சு ரொம்ப நல்லாவே படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாமே நல்லா எழுதிறாங்க. பட் அவங்களே இந்த சென்ட்ரல் எக்ஸாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷு அப்புறம் ஹிந்தி, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கிலீஷு. இது பொதுவான ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு. ஆனால் இப்போ தனியார் பள்ளியில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நல்லாவே படிக்க சொல்லித்தராங்க, கற்றுத்தராங்க. அதனால் எல்லாரும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னால் முடியாட்டியுமே கடன் வாங்கி கூட அங்கே படிக்க வைக்கிற ஒரு நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்காக தான் இப்போ அரசு பள்ளியில் வந்துட்டு ஒரு தரமான கல்வி இதை தாண்டி கொடுத்தாங்கன்னா, கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் ஏன் போய் தனியார் பள்ளியில் போய் இப்போ யாரும் சேர்க்க போகிறாங்க, ஏன் இப்போ படிக்க போகிறாங்க? இந்த பிம்பத்தை வந்துட்டு உடைக்கணும். தனியார் பள்ளியில் தான் தரமான ஒரு கல்வி கிடைக்கிறதுங்கிறத உடைக்கணும். அதுக்கு வந்துட்டு அரசு பள்ளியோட தரம் வந்துட்டு ரொம்ப உயர்த்தப்படணும். அரசு பள்ளிகளில் வந்து இலவசமாக இருக்கா? அரசு பள்ளிகளில் இலவசமாக தான் இருக்குது. பட் அந்த பள்ளிகளோட கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தரம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பிம்பமும் இருக்குது. அதுதான், அதை பொறுத்து தான் பெற்றோர்கள் வந்து சரியான கல்வி கிடைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறதுனால பணம் கட்டினாச்சும் போய் தனியார் பள்ளியில் சேர்த்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான், பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைங்களை வந்துட்டு நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், எல்லா விஷயத்திலும் அப்படிங்கிறத அங்கே படிக்க வைக்கிறாங்க. அவங்களால முடியலை. அரசு பள்ளியோட தரம் உயர்ந்தாலே தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் போய் சேர்க்க மாட்டாங்க. அரசு பள்ளியில் வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரணும். பிரதர் வணக்கம். இப்போ எந்த காலேஜில் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? அரசு கல்லூரியா தனியார் கல்லூரியா? அது அரசு கல்லூரி திருவிக்கா திருவாரூரில் படிக்கிறோம். நான் ஃபஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து ஒரு கரண்ட் நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்களே. தனியார் பள்ளியில் வந்து ஒரு மாணவன் வந்து கல்வி கட்ட முடியாமல் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து தனியார் பள்ளிகளில் வந்து இதுமாரி வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. தங்கச்சி ஸ்ரீமதி, இப்போ ஒரு இளைஞன் ஒன்று இறந்துருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டணம் வந்து கட்ட முடியாமல் ஏழ்மை நிலையில் இருக்காங்கன்னு தெரியும் நம்ம தமிழக மக்கள். அப்படி இருக்கும்போது தனியார் பள்ளியை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அங்கே போனாலும் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் அங்கே கொடுக்குற மென்டல் டார்ச்சர்னால வந்து தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனாக இருக்கும் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ காரணம் வந்து பெற்றோர் தான் நம்ம காரணம் சொல்லணும். பெற்றோர் வந்து பசங்க நல்லா கொண்டு போய் சேர்த்துறாங்க. அவங்க சேர்த்தும் போது இப்போ காலேஜில் வந்து அவங்க கொடுக்குற ப்ரெஷரு, இங்கே வீட்டில் பெற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து பசங்களால் தாங்க முடியல. இதை கம்பேர் பண்ணும்போது அவங்க வீட்டில் பணம் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு வந்து இப்போ இருக்கிற சென்டேஜில் வந்து நம்ம பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா, பக்கத்து வீட்டு பையன் தனியாரில் படிக்கிறானா, நம்ம பையனை போய் சேர்த்துணும். அது வந்து இப்போ அந்த மாதிரி போட்டி போகாமல் அதில் வந்துருச்சுல. அதனால பார்த்தீங்கன்னா போய் சேர்த்துறாங்க. அங்கே போய் சேர்த்தன அப்படின்னு தெரியுது நம்மளும் கூலிகளை தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க சேர்த்தக்கூடிய காலேஜோ ஸ்கூலோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு லெவலில் இருக்கும். மெயினாக இந்த வசதி இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு பார்க்குறாங்க.
நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க வசதிக்கும் இப்போ தனியாரில் இருக்க அந்த வசதிகளுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு இயங்க முடியல, க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. அதை வந்துட்டு நிறையா பேர் முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி தத்தெடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருது? சரியான நிதி வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒதுக்கப்படலை. மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் சேர்க்க மாட்டுறாங்கன்னா இந்த மாதிரியான சரியான கழிப்பறை வசதி, வகுப்பறை வசதி, பழைய பில்டிங்காக இருக்குது. இந்த மாதிரியான சில சேஃப்டி விஷயத்துக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம தனியாருக்கு போகிறாங்க. மக்களையும் குற்றம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணிவிட்டு சரியான கட்டிடம், சரியான வசதிகளை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏற்படுத்தி தரணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான விழிப்புணர்வுலாம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நம்ம குறை சொல்ல முடியாது, அரசாங்கம் தான் குறை சொல்லணும். அரசாங்கம் பணம் ஒதுக்குறாங்க. அவங்க ஒதுக்கின பணம் இங்கே காலேஜுக்கு வரத்துக்குள்ள 4-5 கை மாறுது. கை மாறி இப்போ ஒரு வேலை தொட்டால் செய்ய மாட்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னாலும் பசங்க சேர மாட்றாங்க. இப்போ தனியார் அப்படி இல்லை. பணம் அவங்களே மேனேஜ் அவங்களே எல்லாம் பண்ணுறதுனால ஒரு பாத்ரூமோ ஒரு கிளாஸ் ரூமோ எல்லாமே நீட்டாக வச்சுருக்கிறாங்க. அதனால பசங்களுக்கு படிக்கிறது அப்புறம் தான், நம்மளோட சுதந்திரம் தான். இப்போ இங்கே போனால் நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ பாத்ரூம் போனால் நம்மளுக்கு போகிற பாத்ரூமோட வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு துர்நாற்றம், அந்த டோர் இல்லாத அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுவே தனியாரில் போனால் ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்குறேன். நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன், நிறைய பாக்டீரியா, வைரஸ், அதனால அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. வயிற்று வலி வருது, அதெல்லாம் பண்ணுது. அதுவே ப்ரைவேட் போனால் வராது. அதனால நிறைய பேர் அங்கே போய் சேர்த்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், தொடர்ச்சியாக மக்கள் தனியார் பள்ளியை நோக்கி போகிறதுனால அரசு பள்ளிகளை மூடிட்டு வர சூழ்நிலையாக இருக்குது. அரசு பள்ளிகளை காப்பாற்றணும்னா உங்களுடைய நிதியை கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை வச்சுருக்க அரசாங்கம் ஒரு அடிப்படை தேவையான ஒரு கல்வி அறிவு அதை மக்களுக்கு கொடுக்குங்கிறது அதோட கடமை, அரசாங்கத்தோட கடமை இல்லை. அந்த கடமையை சரியாக செய்ய தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க? அது அரசாங்கம் தப்பு. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அரசாங்கம் தப்பு தான். இப்போ ஒன்றும் இல்லை, அரசாங்க பள்ளி கட்டுறதுக்கு யார் அனுமதி தரா? அரசாங்கம் தான் தருது. அப்போ யார் தப்பு? அரசாங்கம் தப்பு தானே. அப்போ தரக்கூடாது. இல்லை நாங்களே எடுத்து நடத்துகிறோம். இப்போ ராட்சசி படம் வந்துச்சு, அந்த இவங்க நடிச்சிருப்பாங்கல்ல, ஜோதிகா. அந்த மாதிரி எத்தனையோ படம் எடுக்கிறாங்க, திரையுலகத்தில் எடுக்கிறாங்க. ஆனால் அது கவர்மெண்ட் ஒரு நாள் பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் வரணும். அரசாங்கத்தில் என்னென்னா பணம் ஒதுக்குற பணம் முழுமையாக சேர மாட்டேங்குது. அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி யாரும் போகக்கூடாது. கவர்மெண்ட்டில் படித்து கவர்மெண்ட், அதே மாதிரி தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க நிறைய வேலை கிடைக்குது, எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது அரசாங்கம் மாற்றணும். அதுக்கான என்ன வழி அது அரசாங்கம் பண்ணால் போகும். தொடர்ச்சியாக தனியார் பள்ளிகள் இதுமாரி மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, மாணவர்கள் மரணம். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு பள்ளி தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தரமாக இருந்தாலும் அது பெற்றோர்கள் மாணவர்கள் தனியார் பள்ளியை நோக்கி கொண்டு போய் சேர்க்கிறதா நினைக்கிறீங்களா? எப்படி இதை நீங்கள் எப்படி உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அரசு பள்ளியோட தனியார் பள்ளியெல்லாம் இது நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அங்கே தான் எல்லாமே தப்பு நடக்குது. ஆனால் பணம் கட்ட சொல்லி இது டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒழுங்காக நல்லா படிப்பும் இருக்காது. ஆனால் இல்லை, பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, பணம் கட்டாலும் நல்லா பிள்ளைங்க நல்லா படிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதோட இதாங்க நல்லது. ஆனால் அதில் டீச்சிங் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்தான் பார்ப்பாங்க. அரசு பள்ளியை தரமாக இல்லாமல் தானே கொண்டு போய் தனியார் பள்ளியை நோக்கி பெற்றோர்கள் சேர்க்குறாங்க. அரசு பள்ளியை தரமாக்குறதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும்ண்ணே. அரசு கல்லூரியும் நல்லா மேம்படுத்தணும், நல்லா வலுப்படுத்தணும். அதை கவர்மெண்ட் நல்லா சேர்க்கணும், ப்ரைவேட்டில் சேர்க்காத அளவுக்கு பண்ணணும். இல்லை, இப்போ காலேஜில் நிறைய ஆசிரியர்லாம் ஒழுங்காக வர மாட்டுறாங்க, போக மாட்டுறாங்க. அவங்க இதை கண்டினியூஸாக நல்லா ரெகுலராக நல்லா வரணும், எங்களுக்கு எல்லாம் டீச்சிங் கொடுக்கணும். எங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் அரசு பள்ளியே மேம்படுத்தினா நாங்கள் ஏன்னா ப்ரைவேட் காலேஜை போய் சேர போகிறோம். அரசு கல்லூரியை நல்லா வலுப்படுத்தினா நாங்கள் அரசு கல்லூரியே சேருவோம். எங்களுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். ஃபீஸ் கட்ட அதுமாரி எதுவும் கஷ்டங்கள் இருக்காது எங்களுக்கு. எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துப்போம். எங்கள் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். அதனால் நன்றி. தனியார் பள்ளிகளில் போய் மக்கள் சேர வேண்டிய அவசியம் எதனால் வருது? அரசு பள்ளியோட தரம் இல்லாதனால தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்களா? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அரசு பள்ளிகள் குறைஞ்சிக்கிட்டும் தனியார் பள்ளிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுல்ல, மக்கள் அதை நோக்கி படையெடுக்கிறாங்களே. இதெல்லாம் நீ எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல சரியான போக்கு தானா? இதனால் பேராபத்தை நோக்கி மக்கள் போகிற மாதிரி இருக்குமா? இப்போ அரசு பள்ளிகளில் சரியான ஒரு பாடத்திட்டங்கள் இல்லை. பிள்ளைங்களை சரியாக இது பண்ணணும். ஒரு வழி நடத்தியும் இருந்தால் தான் கல்வியாக இருக்கும். பாடங்கள் மட்டும் படிக்கிறது கல்வி கிடையாது.
பாடங்களை கற்றுக் கொடுக்குறது மட்டும் கல்வி கிடையாது. கல்வி என்பது அறிவுக்காக மட்டும்தான். அவனோட லைஃப்பில் அவனோட வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணணும் அதையும் சொல்லிக் கொடுக்கணும் கல்வி. அதுதான் கல்வி. இதெல்லாம் வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து தன்னோட பாடங்களை மட்டுமே எடுத்துகிட்டு போகிற சில வாத்தியார் சில ஆசிரியர்களும் உண்டு. அதனாலேயே மக்கள் வந்து இந்த அரசு பள்ளிகளில் வந்து போக்குநல் சரியில்லை, நம்ம பிள்ளையோட நடத்தைகள்லாம் சரியில்லை, எப்போதுமே பாடத்திலேயே உட்காந்துக்கிறானே, எப்போயுமே உட்காந்து எப்போயும் படிப்பான், நம்ம பிள்ளை வந்து நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அம்மா அப்பா கூட இப்போ அந்த பிள்ளைங்க மேல் நம்பிக்கை இல்லை. அதாவது பிள்ளைங்க மேல் நம்பிக்கை இல்லாமல் அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம பிள்ளைங்க கொண்டு சேர்த்தாக்கா படிக்க வச்சாக்கா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை கூட இப்போ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு வரதில்லை. அதனால தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் நோக்கி போகிறது. ஏன்னா அங்கே உள்ள கோச்சிங்கும் சரி, அந்த பாடத்திட்டங்களும் சரி, அந்த லைஃப் லைனும் சரி, எல்லாத்தையுமே வந்து சரியாக சொல்லி கொடுக்குறாங்க தனியார் கல்லூரியில். அப்போ வந்து மாநில அரசு கையில் இருந்த கல்வி உரிமை வந்து எப்படி வந்து தனியாருக்கு நோக்கி போணுச்சுன்னு நினைக்கிறீங்க? யார் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அரசாங்கம் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு நம்மளோட முன்னாள் முதலமைச்சர், அதாவது நம்ம கலைஞர் ஐயா வந்து தாரை வார்த்து வந்து ப்ரைவேட்டு கொடுத்தாப்புல. அதனால தான் அந்த கல்வி அரசாங்க கல்வி என்பது இப்போ ப்ரைவேட் கம்பெனி இப்போ வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. இது எப்படின்னா மக்களுக்கு ஒரு யூஸே இல்லை, எதுவுமே இல்லை. என்னோட வந்து காமராஜர் ஐயா வந்து இதெல்லாம் வந்து திறந்து நம்மளோட ஸ்கூலை வந்து பையன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஏழை பையன் படிக்கணும், அவனுக்கு ஒரு நாலேஜ் வேணும், அவனுக்கு ஒரு அறிவு வேணும், அவனுக்கு ஒரு கல்வி அறிவு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வியை வந்து திறந்தாங்களே நம்ம காமராஜர் ஐயா. சத்துணவு திட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் இலவச கல்வி அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இலவச கல்வி மக்களுக்கே எதிர்ப்பாக இருக்குது, எங்களுக்கே எதிர்ப்பாக இருக்குது. இலவச கல்வியா என்ன இருக்குது கல்வியில்? கல்வி என்பது அறிவுக்காக தான் அப்படி கூட யோசிக்க முடியல. நல்ல இலவச கல்வியை பொறுத்தளவு இலவசமாக கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, இலவசமாக எதுவுமே மக்களுக்கு வந்து இலவசமாக செஞ்சு எல்லாமே அரசாங்கம் வந்து கல்வியை வந்து இலவசமாக தான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது தரமாக கொடுக்குறாங்களா? தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கொடுத்துருந்தா மக்கள் வந்து தனியார் பள்ளிகள் நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த அரசு கல்வி என்பது வந்து என்னைக்கு பணங்களை தேடி போனதோ, அதாவது என்னைக்கு மக்களை தவிர்த்து இந்த அரசு பணத்தை தேடி போனதோ, அன்னைக்கே வந்து இந்த கல்வி என்பதே மாறிவிட்டது. எல்லாமே பாருங்கள், இப்போ மக்கள்லாம் எப்படி மதுபான கடை, இப்போ வந்து நம்ம மதுபான கடைகளில் வந்து அதிக தாய்மார்கள் பாருங்கள், பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்கு சரி, எதுக்குமே சரி, ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட காசு இல்லாமல் அந்த மதுபான கடையில் போய் செலவு பண்ணிட்டு கிடக்குறான். மதுபான கடையில் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? காரணம் அரசாங்கம் தான். நான் என்ன சொல்ல முடியும்? அரசாங்கத்தை தான் சொல்ல முடியும். மதுபான கடை இப்போ கூட கொஞ்ச நாளாக மதுபான கடையை மூடி வச்சுருந்தாங்க. அது எதனாலன்னு தெரில. கொஞ்ச நாளாக நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வச்சுருந்தாப்புல மூடி. மதுபான கடையில் ஒரு 10 நாளோ 15 நாளோ ஒரு மாதமோ மூடி வச்சுருந்தாப்புல. அந்த மூடி வச்சுருந்தப்போ 5 பேர் இறந்துட்டாங்க. அந்த 5 பேருக்கு நிவாரணம் கொடுத்து அப்படியே மூடிட்டு அப்படி கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் மதுபான கடைகளை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட மதுபான கடைகள் ஓப்பனில் இருக்குது. அந்த மக்கள் வந்து என்றைக்கு அந்த மதுபானத்துக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்களோ அன்னைக்கே இந்த ஏழைகளோட வாழ்க்கையும் இன்னும் போயிடுச்சு. ஏழைகளை எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலேயும் அரசாங்கம் யூஸ் பண்ணிக்குது. ஒரு மூலையில் கூட ஒரு வழியில் கூட மக்களால் வெளில போக முடியாது, எந்த வழியும் இல்லை. இதில் கல்விகள் மட்டும் எப்படி போகும்? கல்விகளை பாருங்கள், போகிறவன் இப்போ நான் அரசு பள்ளியில் படிக்கிறவன் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று சிகரெட்டோ சரக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, ரெக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் போகிற மாணவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு இப்போ வந்து அரசாங்கம் ரொம்ப சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ மதுபான கடையில் போய்ட்டு ஒரு இளைஞன் வந்து என்ன பண்ணுறான், சட்டையை மாற்றிட்டு, ஸ்கூல் சட்டையை மாற்றிட்டு போய் மதுபானங்கள் வாங்கிட்டு வந்து அவன் குடிக்கிறான். அறிவு வளர்க்குற கல்வியை வந்து நாட்டின் மக்களுக்கு வந்து சரியா சமமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாமல் ஒரு அரசாங்கம் கொடுக்கணும்ல. அதே அந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 6000 ரூபா ஃபீஸு அவன் இந்த கட்டிடுவான், அந்த பையனை திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 6000 ஃபீஸு. நாங்கள் ஏழை தான், நாங்கள் கொடுத்துருவோம், பணத்தை எப்படியாச்சும் கொடுத்துருவோம். ஒரு உதவி பண்ணாத கல்வி, உதவியே பண்ணலை. ஒரு தனியார் எவ்வளோ லட்சம் பல கோடி ஒரு முதலீட்டை பார்க்குறவன் ஒரு மாணவன் ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிறதுக்காக அவனை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து ரொம்ப ஃபீஸ் கட்டினா தான் அவனை எக்ஸாம் எழுத விடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பையன் வந்து ஃபீஸ் கட்டலை, நம்ம படிக்க முடியாதோ முன்னேற முடியாதோ, நம்ம நம்பி இருக்கிற நம்ம அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தால் அவனால் வேறு வழி எடுக்க முடியாமல் ஒரே வழியை யோசித்து அவன் வந்து தற்கொலைக்கு வந்து அந்த வழிகள் வந்து காரணமாக இருந்திருக்கு. தனியார் பள்ளியில் படித்து ஃபீஸ் கட்ட முடியாமல் இறந்து போனோம். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலையே. அவன் போய் போராட்டம் பண்ணுறான், மக்கள் வந்து நான் நியாயத்துக்காக போராட்டம் பண்ணுறான், அவன் புள்ள செஞ்சுட்டானே. இப்போ கவர்மெண்ட்டில் நாங்களாம் யார்? குடிமக்கள். எங்களுக்கு தான் கவர்மெண்ட் உதவி பண்ணணும். நான் இப்போ செத்துட்டேன், இப்போ நான் வந்து இறந்துட்டேன், எனக்கு வந்து பணத்தை கொடுத்தோ உதவி பண்ணுறதில்ல. நான் எந்த விஷயத்தில் இறந்தேன் அவனுக்கு சரியான நியாயத்தை கொடுக்கறதுக்காக தான். எங்களுக்கு சரியான தீர்ப்புகளையும் நியாயத்தையும் வழிகளையும் கொடுக்கறது தான் அரசாங்கம்.
அந்த வழிகளை கூட கொடுக்கல. ஆனால் அந்த போலீஸ்லாம் வந்து அப்படியெல்லாம் அடித்து துரத்துற அளவுக்கு இப்போ அரசாங்கம் போயிட்டு, போலீஸுங்கிறது கவர்மெண்ட் அரசாங்கம் தானே, அவங்களுக்கும் தெரியும்ல. இப்போ வந்து அரசாங்கம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அந்த பையனுக்கு கூட ஒரு இது எடுத்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது. அதெல்லாம் மக்கள் எந்த மாதிரி யோசிக்கிறதுனே தெரில. எங்களோட அரசாங்கமும் சரியில்லை, எங்களோட வாழ்க்கையிலும் வாழ முடியல. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்க போகிறோன்னே எங்களுக்கு பயமாக இருக்குது. நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கல்வி மாணவன், அதாவது 9வது படிக்கிற மாணவன், அவன் இறந்துட்டான். அவனுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு என்ன இருந்திருக்கும், அவன் என்ன நினச்சிருப்பான் அப்படிங்கிறது கூட கவர்மெண்ட் யோசிச்சு பார்த்ததில்ல. சரியான கல்விகளையும் சரியான ஒரு பாடத்திட்டங்களையும் சரியான வழிமுறைகளையும் கொடுத்தாலே போதும் இந்த கவர்மெண்ட்டு. அரசாங்கம் ஏன் தனியார் கல்லூரி இருந்தால் மட்டும்தான் மக்கள் படிக்க முடியுமா? மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, என் பையன் படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பை தேடி போனாக்கா அது நல்ல ஒரு வழியில் வருவான் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த வேலை வாய்ப்பையும் இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. இப்போ இருக்கிற இளைஞர்களும் சரி, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்.